திரு கோலப்பன் இந்த விவகாரம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா ஒவ்வொரு நாளும் அரங்கேறி வருகிற விஷயம். இப்போது பதவியேற்று 2-3 நாட்களுக்குள்ளாக அதிமுகவை நோக்கி இப்படியான விஷயங்கள் அரங்கேறி கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க கோலப்பன்? நீங்கள் தாவைக்கா தலைவர் விஜய் வந்த பிறகு அங்கே முன்ன பின் சொன்னீங்க. இது பாகுபலி 1 பாகுபலி 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். நாங்கள் எவ்வளவோ போராடினோம், 4 ஆண்டு காலம் எவ்வளவோ சொன்னோம், சேர்த்துடுங்க கட்சியை பலப்படுத்துங்கன்னு பலமுறை சொன்னோம். அது யாரும் காதில் எடுக்கலை. இன்றைக்கி போராடுறவர்கள் அண்ணன் சிவி சண்முகமாக இருக்கட்டும், வேலுமணி அண்ணனாக இருக்கட்டும், எல்லாருமே. ஆனால் ஒரு முறை 6 பேர் சேர்ந்து பேசுனாங்க. அது அண்ணன் செங்கோட்டையன்னு சொன்னார். 6 பேர் சேர்ந்து போய் பேசின பிறகும் கேட்கலன்னாங்க. அந்த 6 பேரும் இதில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறதே அந்த 6 பேர் தான். அதாவது எப்பவுமே முதல்ல காலகட்டம் தானே முக்கியம். நீங்க இது மாதிரி கோரிக்கைகள் நாங்கள் முன் வச்சோம், ஏப்பா இதை தானப்பா நாங்கள் சொன்னோம், நீங்க கேட்கலன்னு சொல்ல வரீங்க. ஆனா இப்போ இதை தொடங்கிய காலகட்டம் சார். இது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இந்த பேச்சு வந்தா ஒருவேளை இல்ல திரும்பி அமைச்சர்கள் பதவி கிடைக்காமல் போகலாம் அப்படின்ற சில எதிர்பார்ப்புகள்லாம் முன்வைக்கப்படுது. நான் கேட்கிறேன் சார், சிவி சண்முகம் அவரும் வேலுமணி அண்ணனும் இப்ப தொடங்கி இருக்கிறது இது சரியான தருணம். இதை நாங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சரியான தருணம்னு சொல்றீங்க. ஏன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் சொல்கிறோம், கட்சி தோற்று அவர் டீனர் இல்லத்தில் இருக்கும்போது நானும் புகழேந்தி அண்ணனும் போய் உட்கார்ந்துருந்து பேசும்போது, அண்ணன் எதிர்கட்சி தலைவர் பதவியை நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது, ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க, பொதுச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கீங்க, நீங்கள் வாங்கினாதான் கட்சி நாளைக்கு உங்கள் கூட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஏன்னா நம்ம எதிர்கட்சிக்கு வந்துட்டோம். அப்போ கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும், நமக்கு ஒரு அரசு பதவி முக்கியமாக இருக்கணும், அந்த அங்கீகாரம் நம்மள்கிட்ட இருக்கணுங்கிறத காலில் விழுந்து சொன்னோம் ஓபிஎஸ் அண்ணாண்ட. நான் மாட்டேன், நானும் கொடுக்க மாட்டேன்ப்பா, நான் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளை போய் கையெழுத்தை போட்டு துணைத் தலைவர் ஆகிட்டு அவருக்கு கொடுத்துட்டு வந்துட்டார். கடைசியில் நிலைமை என்னாச்சு? முதல்ல நம்மகிட்ட இருக்கிற அதிகார பதவி, அது முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ இல்லை சட்டமன்ற குழு தலைவரோ எந்த அதிகார பதவி இருக்கோ அதை தக்க வச்சு எம்எல்ஏக்களை கையில் வச்சுக்கிட்டாதான் நம்ம கட்சிக்குள்ளே நாளைக்கு தலை நிமிர்ந்து நிற்க முடியும். இப்போ முதலமைச்சராக இருக்கும்போது அவர் 90% அவர் போட்ட ஆட்கள் தான் நடந்துச்சு. அது எதிர்கட்சி தலைவராக வரும்போது அவரே பொதுச் செயலாளராக வகுக்கிறதுக்கு வழிவகுத்தது. காரணம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போட்ட கையெழுத்துகள். அன்னைக்கு அவர் நீட்ட இடத்துல இவர் கையெழுத்து போட்டு இவர் ஒரு பொதுச் செயலாளர் அந்தஸ்தில் இருந்துமே அந்த கையெழுத்துக்கள் அவர் கேட்டதுக்கெல்லாம் போட்டு கொடுத்தாரு, கேட்டதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அதனுடைய பலன். ஆனால் இப்போ அவங்க ஆரம்பத்திலே செக் வச்சுட்டாங்க, நாங்கள் தான் தலைமை, நீங்கள் தலைமை இல்லை, நீங்கள் பொதுச் செயலாளராகவே இருங்க, இப்போதைக்கு நாங்கள் சட்டமன்ற குழு தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் நடக்கும்னு சொல்லி 30 பேரோட வராங்க. 32 பேர் இருந்தால் தான் உங்களுக்கு கட்சி வெற்றி ஆகுமா? வெற்றி ஆகாது அப்படின்னு சொல்றேன் சார். வெற்றி ஆகாதுக்குன்னா உங்களுக்கு இப்போ சபாநாயகர் எடுக்கிற முடிவு தெரிஞ்சுதான் இந்த நகரம் அப்படின்னா வேறொரு பின்னணி இருக்குது இல்லையா? இல்லை சார், வேறொரு யோசனை இருக்கு, நான் திட்டம் இருப்பதாக இல்லை நான் சொல்கிறேன். அது இப்போ சபாநாயகர் முதல்ல சபாநாயகர் இதை சொல்லிடுறேன். சபாநாயகர் எடுக்கிற முடிவு, அந்த சபாநாயகர் யார்? ரோட்டில் போகிறவருன்னு சொன்னீங்க, கட்சியை ஒருங்கிணைங்கன்னு சொல்லி அவர் ஒரு குழு அமைச்சர். எங்கள்கிட்ட வந்து அண்ணன் ஓபிஎஸ் போய் ஒரு குழு அமைச்சர், அவர் புகழேந்திலாம். ரோட்டில் போகிறவங்களாம் சொல்கிறத கேட்க முடியுமா சொன்ன எடப்பாடி பழனிசாமி. அதே ஜெயஸ்ரீ பிரபாகரன் இன்னைக்கு எங்கே இருக்கார்? சபாநாயகராக இருக்கார். அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ரெண்டுமே ஒரு பிரச்சனையில் வரும்போது இதை நாளைக்கு அவங்களுக்கு தேவை முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தேவை பார்க்கும்போது சார், நாளைக்கு தனித்து இயங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தெரியுது. பொதுவாக நாளைக்கு லாஸ்ட் டேட் ஃப்ளோர் டெஸ்ட். இப்போ அதிமுகவோட சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கிறது நாளைக்கு விஷயம் கிடையாது. சபாநாயகர் அதை எடுத்து அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு 47 பேருக்குள்ளதை ஓரங்கட்டி வச்சுருவார். அவங்க ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருந்தால் ஓட்டு போடலாம், இல்லைனா எதிர்த்து ஓட்டு போடுறதுக்கு பண்ணலாம். இல்லை வெளிநடப்பு செஞ்சாலும் ஃப்ளோரில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு வர முடியும், அனுமதிக்க முடியும். அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு ஒரு 47 பேர் வரலன்னாலும் அது உறுதியாக எதிர்த்து வாக்களிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காருல்ல. மக்கள் மத்தியில் அவர் இன்னும் செல்வாக்கு இழந்த தலைவராக போயிடுவார். இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீங்கள் ஒருத்தர் 20 கட்சி கூட்டணியை வச்சு வந்தவங்க, இன்னொருத்தர் 10 கட்சி கூட்டணியை வச்சு நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்தீங்க. ஒரு கட்சியுமே இல்லாத தன்னுடைய ஒரே முகத்துக்காக ஓட்டு வாங்கி வந்திருக்கவர். அவர் 108 சீட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கணும். இதில் இருக்கிறது உண்மையான உழைப்பு அவர் தாவேக்கா தலைவர் விஜயோட உழைப்பு. அந்த உழைப்பில் போய் நம்ம பங்கு போடுறதே அவசியம் இல்லையே. அவரு தான் களத்தில் இருக்கிறாரு. யாரு? பெரும்பான்மை இருக்கிறதே சார். இருக்கு சார், ஆதரவு தெரிவிச்சு. இன்னைக்கு கூட அதிமுக இருந்து அந்த ஐடி ஊடகத்துல இருந்து எல்லாம் வந்த ஒரு செய்தி மந்திரி பதவிக்காக மண்டியிடுகிறார்கள். மந்திரி பதவிக்காக மண்டியிட முடியாது சார். நான் இன்னொன்று சொல்றேன்,
நீங்கள் அவர் விஜய் அவர்கிட்ட வந்து மந்திரி சபை வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நாளைக்கு நம்ம மந்திரியாக இருப்போமான்னு எப்படி அம்மாட்ட இருந்தீங்களோ அந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கணும். இருக்க போனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு தப்பு செஞ்சால் நாளைக்கு உங்கள் மந்திரியை தூக்கிட்டாருன்னா அதை விட அவமானம் வேற என்ன சார் வேணும்? அது சார் விசிகாவா இருக்கட்டும், வேற எதுக்காக ஆதரவு தர போறாங்கன்னு கேட்குறேன் சார். நீங்கள் நாட்டு நலனை பாருங்கள், உங்கள் நலனை பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் நலனை ஏன் பார்க்குறீங்க? மக்கள் நலனை பாருங்கள். இன்னொரு தேர்தல் வந்தால் தமிழ்நாடு தாங்குமா? தமிழ்நாடு தாங்கும். ஆனால் 2 கட்சிகளும் ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுன மாதிரி இன்னொரு தடவை செலவு பண்ணி வர முடியுமா? அதை நீங்கள் சிந்திக்க. இப்போவே ஒவ்வொரு இடத்துல 10 கோடிங்கிறாங்க, 15 கோடிங்கிறாங்க, 20 கோடி செலவு பண்ணி வந்தேங்கிறாங்க. அந்த தேவை இருக்கான்னு கேட்குறேன் கோலப்பன். அதான் 120 இடங்களோட இருக்காரு, இன்னும் தேவையா? அந்த தேவை இருக்கிறதா? நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் தான் தீர்மானிக்க போகிறதான்னு கேட்குறேன். அப்படி இல்லையே சார். இன்னைக்கு தாவேகா தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஃப்ளோர் டெஸ்ட்டில் மாபெரும் வெற்றி பெறுவார் சார். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு அழுத்தத்தை நாங்கள் கொடுத்தாதான் நீங்கள் உட்கார முடியுங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா அவர் அந்த பதவியும் தூக்கி போட்டுட்டு மக்கள் மத்தியில் தான் வருவார் ஒழிய உங்கள்கிட்ட மண்டிட்டு எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குற ரேஞ்சுக்கு வரமாட்டார். அவரோட பிரச்சனை தானே, அது அவரோட பிரச்சனை தான். ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ள அதிமுகவும் மற்ற கட்சிகளும் மற்றும் இதர கட்சிகள் இருக்காங்களா மற்றும் பலர் இந்த கட்சிகள்லாம் வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நீங்கள் நிற்கணும், நீங்கள் போடுறதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட கேட்டு தான் நிற்கணுங்கிற அளவுக்கு அவர் நிற்க மாட்டார். அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நான் மக்களே போய் சந்திக்கிறேன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாருன்னா அதை தாங்கிறதுக்கு 2 கட்சியும் திமுகவும் அதிமுகவுக்கும் பலம் அல்ல. திமுக கூட தாங்கிடும். நான் ஓப்பனாக சொல்ல போனால் திமுக கூட அடுத்த வர தேர்தலில் சந்திக்க கூட தைரியமாக இருப்பாங்க. ஆனால் அதிமுக தாங்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு கோலப்பன். தாவேகா பெரும்பான்மை ஆட்சி அமைத்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படியான ஒரு நிலையில் உட்கட்சி விவகாரம் பேசி தீர்த்து கொள்ளலாம். எவ்வளவோ உட்கட்சி விவகாரம் நடந்து ஏறியது 2-3 ஆண்டுகளாகவே. இப்போ தேர்தல் முடிவுக்கு அப்புறமா ஒரு தனி அணியாக இயங்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குன்னு கேட்குறேன். கொஞ்சம் அப்படி ஒரு கருத்து உடச்சே பேசிட்டு தாராளமா. இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு சார். ஓப்பனாக சொல்ல போனீங்கன்னா இதுக்கு பின்னாடி பாஜக. ஏற்கனவே ஒரு அண்ணன் ஸ்டாலின் வந்து பரப்புரையிலே சொன்னார், பொதுச் செயலாளரை மாற்றி அடுத்த பொதுச் செயலாளரை நியமிக்க பாஜக முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். ஞாபகம் இருக்கா? அதே தான் இன்னைக்கு களத்தில் பாஜகவின் அழுத்தம். இன்னைக்கு பாஜக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அண்ணாமலையை தூக்கிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் வச்சேங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை தூக்கிக்கிட்டு அந்த திரும்பி அண்ணாமலை வரப்போகிறார். இதுதான் உண்மை. இந்த அண்ணாமலை வருகைக்காக எடப்பாடி பழனிசாமியை மாற்ற போகிறாங்க. அமித்ஷா நினைச்சா உள்ள வைப்பார், அமித்ஷா நினைச்சா வெளியே எடுப்பார். இது இன்றைய காலகட்டத்தின் சூழ்நிலை. ரொம்ப உடைச்சி பேசிட்டீங்கன்னு. ஆமாம், உண்மைதான் சார். ஐடிசி ஓட்டில் நம்ம பார்க்கலையா? உழைச்சி உங்களுக்காக ஓட்டு வாங்கி கொடுத்த அண்ணாமலையை தூக்கிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வீட்டு கதவை திறந்து அதே எடப்பாடி பழனிசாமி அந்த இல்லத்திலேருந்தே மாற்றிக்கிட்டு அண்ணாமலையை இறக்கி கொண்டு வந்து பாஜக தலைவரை ஆக்க போகிறாங்க. பாஜகவோட பர்சன்டேஜ் ஓட்டு எத்தனை இருக்குது? அவங்க எல்லா மாநிலத்திலையும் பண்ணினாங்க. தமிழ்நாட்டில் வந்து பண்ண முடியாது. இதை தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொன்னோம். எங்கள் அதிமுக கூட ஒட்டிட்டு வாங்க. ஆனால் அதிமுக மேலே ஏறி உட்கார்ந்துருந்து அதிமுக சவாரி பண்ணணும்னு நினச்சா தமிழ்நாடு மக்கள் உங்களை புறந்தள்ளி விடுன்னு சொன்னோம். கேட்கல. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனை ஒரு பலாப்பழத்தை தூக்கி கொண்டு போனீங்க. அது அவர் சொந்த பிரச்சனை கூட அதில் இருந்து இல்லை, நான் மறுக்க மாட்டேன். இப்போ அவர் திமுகவே போக வச்சேங்க. உங்களை தானே கடைசியாக வந்து அமித்ஷா வந்து பார்த்தாரு. அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் நினச்சா ஏமா ஒட்டு போவோம்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் வேணால் ஒரு புது பாதையை எடுத்து போங்கன்னு. அவர் உதயசூரியனை பாதையை எடுத்து போயிட்டார். நல்லா புரிஞ்சிருங்க. அது ஒரு சூழ்நிலை. அது அவரோட பையன் நலனுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக அவர் போனார். எங்கள் நலனுக்காக இல்லை, கட்சி நலனுக்காக இல்லை. அதை நான் இப்போ கூட உடைச்சி பேசிடுவேன். அவர் பலாப்பழத்தை தூக்குறது தன் மகனுக்காக, உதயசூரியனை தூக்குறதுக்கு தன் மகனுக்காக தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போனார். எங்கள் நலனுக்காகவோ கட்சிக்காரனுக்காக நலனுக்காக போனால் 10 பேர் அவர் கூடால இருக்கிறன்னா 5 பேருக்காக சீட்டு வாங்கி கொடுத்துருக்கணும். அதை கொண்டு போய் சேர்த்தவனுக்கு கட்சியில் உறுப்பினர் அட்டை வாங்கி கொடுத்துருக்கணும். கட்சியில் ஒரு பொறுப்பு வாங்கி கொடுத்துட்டு தேர்தல் களத்தில் இறங்குங்கன்னு சொல்லியிருக்கணும். அதே அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு பொறுப்பு கிடைக்கலையே. இல்லை சார், இல்லை யாருக்கு அவருக்கு பொறுப்பு சீட்டு மட்டும் தானே கிடைச்சி வாங்கினதே தப்பு சார். அடுத்த உழைப்பு சார். திமுக காரன் போடியில் உழைப்பை போய் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா மாப்பிள்ளை நான் தான் போட்டிருக்க சட்டையும் பேண்டு திமுக காரனோட உழைப்புன்ற மாதிரி தான் வருது. அதே அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் நினச்சிருக்கணும். 3 முறை முதல்வராக இருந்தவர், இவர் எப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இவரால் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் போட்டவர், இவர் பின்னாடி ஒரு 10 பேராவது இருப்பாங்களா? அந்த 10 பேருக்கு நம்ம என்ன பேசி முடிவெடுக்கணும்னு அவரும் நினச்சிருக்கணும். சேகர் பாபு கூட்டிகிட்டு போனார், அக்காடு கோட்டில் உட்கார வச்சார், கூட்டிகிட்டு போனார். கட்சியில் கூட்டணியாங்கிறது ராத்திரி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா காலையில் இணைப்புன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. எங்களுக்கு 45 ஆண்டு காலம் அதிமுகவில் இருந்ததை 40 நாட்கள் ஒரு கரையை பூசி விட்டுட்டார். திமுகவில் போயிட்டோம்
ஆனால் நாங்கள் உறுப்பினர் கார்டு வாங்காமல் அண்ணன் ஓபிஎஸ்ஸே வாங்கலை. இப்போ அங்கே என்ன நடக்குது? நீங்கள் எல்லா அதிமுக காரனுக்கும் முன்னுரிமை கொடுத்துட்டீங்க, அதனால் நீங்களே தோக்க வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சுன்னு திமுகவிலே உழைச்ச தொண்டர்கள் போர்க்கொடி பிடிக்கிறாங்க. இப்போ அண்ணன் ஓபிஎஸோட நிலைமை என்ன? இப்போ இதுதான் சிந்திக்க சொல்கிறேன் சார். நல்லா இருந்த கட்சியை நாளாக்குனது அம்மையார் சசிகலா அவர்கள், தினகரன் அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாகுபலி முதல் பார்ட் 1, அதிமுக பார்ட் 1 அதை முடிச்சுட்டேங்க. இப்போ நீங்கள் வந்து பாஜக பேச்சை கேட்டுக்கிட்டு திரும்பியும் இப்போ சிவி சண்முகம் ஒன்று, எடப்பாடி பழனிசாமின்னு வந்தீங்கன்னா கட்சி என்ன நிலைமை யோசிக்குது? கட்சி தொண்டை என்ன நிலைமை செய்யும்? பாஜக பேச்சு இப்போ யார் கேட்டு பண்ணுறாங்கன்னு சொல்ல வரீங்க சார்? 100% பின்னணியில் பாஜக இல்லாமல் செய்ய மாட்டாங்க சார். பாஜக முடிவெடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமியோட நம்ம இனி பயணிக்க முடியாது, எடப்பாடி பழனிசாமி சொன்ன பேச்சு கேட்க மாட்டார், அதனால நீங்கள் அவரை மாற்றுறதுக்குள்ள முயற்சி எடுங்க. முதல்ல சட்டமன்ற குழு தலைவராக நீங்கள் வேலுமணியை நியமிங்க, அடுத்த பொதுச் செயலாளராக சிவி சண்முகம் வருவார். பொதுக்குழுவை கூட்டுவாங்க, பொதுக்குழுவை கூட்டின பிறகு இவங்களுக்குள்ள மெஜாரிட்டியை காட்டணும்பாங்க. 30 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறவங்க 30 தொகுதியிலிருந்து எப்படி கொண்டு வந்து பொதுக்குழு கூட்டுவாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா தண்ணீர் பாட்டிலாம் வீசி படுக்கப்பட்டு அப்பப்பட்ட ஒருங்கிணைப்பாளரே அனுப்பிவிட்டாங்க. கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் தலைமை படத்தில் இருந்தவரே துரத்தி அடிக்கப்பட்டதெல்லாம் நம்ம பொதுக்குழுவில் பார்த்தோம். அப்போ அதே ஒரு சூழ்நிலை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் நடக்கும். அது இவங்க நினச்சா செய்வாங்க. நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளருங்கிற அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் கூட அதுக்கு முழு காரணமாக இருந்தவர் அண்ணன் வேலுமணியும் அண்ணன் சிவி சண்முகம் தான். அதை யாராலையும் மறுக்க முடியாது, எந்த கட்சிக்காரங்களும் மறுக்க முடியாது. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இப்போமாவது பேசுங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்னப்பா நான் தானேப்பா ஒதுக்கணும், நான் ஒதுக்கிக்கிறேன், கட்சியை வழி நடத்துங்க, விட்டு கொடுத்துட்டு போங்க. கொஞ்சம் பேராது அந்த அதிமுக உணர்வில் இருக்கிறவன் போவோம். நீங்கள் தான் முதல்வராதுக்காக திமுக கூட தொடர்பு வச்சு எப்போ நீங்கள் பேசிட்டீங்களோ அப்போ அதோட முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போய் சேர்ந்ததுக்கு என்ன வித்தியாசம்? அண்ணன் வைத்திலிங்கம் போய் சேர்ந்ததுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒன்று தானே. நம்ம பேசலாம். அப்போ திமுக அண்ணா திமுகங்கிறது ஒன்றாது. இப்போ நீங்கள் விஜயை எதிர்க்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து திமுகவும் அண்ணா திமுக இணைஞ்சாதான் இனி வருங்காலத்தில் எதிர்க்கவே முடியும். அதுதான் உண்மை. நீங்கள் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினச்சா களத்தில் நாளைக்கு திமுகவும் அண்ணா திமுக இணைஞ்சதான் தாவேகா தலைவர் விஜயை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருது. அந்த சூழ்நிலைக்கு தள்ளுறீங்க. அது திமுக நிற்கும். நான் இப்பவும் சொல்கிறேன், அண்ணா உருவாக்கிய கட்சி, நான் திமுக அழிஞ்சு போகணும் எப்பவும் சொல்ல மாட்டேன். ஆனால் அண்ணா திமுக உருவாக்கப்பட்டது, வெற்றிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அண்ணா திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் காணாமல் போயிட்டு இருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுருங்க. எத்தனை இடத்துல, சென்னையில் எங்கேயாவது வந்திருக்கீங்களா? 101 தொகுதியில் நம்ம டெபாசிட் தொகை இழந்திருக்கிறோம். பல இடங்களில் 3வது இடத்துல முதலமைச்சரே தோற்று விட்டாரே சார். அதை நீங்கள் பார்க்காங்க. ஏன் அம்மா கூட தான் 96ல் தோத்தாங்க, ரஜினிகாந்த் வாய்ஸ் விட்டாரு, தோத்தாங்க, 4 சீட்டு தான் எடுக்க முடிஞ்சு. அதையும் நம்ம எடுத்துக்கிட்டு தானே சார் செய்யணும். திரும்பி 98ல் இந்திய திருநாட்டை யார் நிரூபிக்கணுங்கிற பிரதமர் யாருங்கிறத சுட்டி காட்டினது அம்மா. நாளைக்கு வர 2029ல் யார் கூட கூட்டணி வச்சு யார் பிரதமராக வரணும்னு நிரூபிப்பார் ஸ்டாலின். நீங்கள் யாரும் நிரூபிப்பீங்க. இதே அவர் விஜய் கிட்ட தான் போய் நிற்கணும். நம்ம பேசலாம். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. கோலப்பன், உங்களுடைய கருத்து பார்வை மக்கள் தீர்ப்பு தொடர்பாக. தலைமை மாற்றம், நிர்வாகிகள் அதிருப்தி, இந்த ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஏன்னா தலைமையும் மாற்றணும், அதுதான் நிர்வாகிகளோட அதிருப்தி. ஏன்னா தோல்வி மேலே தோல்வி பட்டாச்சு. இதுக்கு மேலே இந்த நிர்வாகிகள் அதிருப்தி என்பதற்கு மற்றொரு விளக்கத்தை தந்தார் ராஜகம்பீரன் அப்பாஸ். திரு சுமந்தும் சோமுவும் நிர்வாகிகள் அதிருப்திங்கிறது வந்து நாங்கள் வந்து மாற்ற மாட்டோம், கட்சியை பிளவுபட மாட்டோம், நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கி போல தான் செயல்படுகிறோம், இங்கே இரட்டை தலைமையில் தான் செயல்படுதுன்னு சொல்லிக்கிட்டு திரும்பி ஒற்றை தலைமைக்கு வரலையா? இதுக்கு முந்தைய காலங்களில் இரட்டை தலைமையிலே தானே வண்டி ஓடும். யாருங்க சொன்னாங்க? சொல்லி 15 நாளில் மாற்றலையா? ஒற்றை தலைமைக்கு கொண்டு வரலையா? நாங்கள் அதில் அடிபட்டு வழிபட்டு மிதிப்பட்டு வந்தவங்க. அதனால் பார்க்குறவங்க கண்ணுக்கு தெரியாது, பற்றவனுக்கு தான் அந்த வலி என்னானுங்கிறது தெரியும். அந்த வழியில் நான் வேதனையில் சொல்கிறேன், இது தலைமை மாற்றணுங்கிறது அடிமட்ட தொண்டர்கள் வரை. ஏன்னு கேட்டால் இந்த முறை அவர் வந்து நடந்துக்கிட்ட அந்த பிரச்சாரங்களும் சரி, வியூகங்களும் சரி, பாஜகவின் கைப்பாவைக்குள்ளே அவர் செயல்பட்டார். பாஜக ஒரு பாரத பிரதமர் மோடி வந்து உட்கார்ந்துருந்து இரட்டை இன்ஜின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும்னு சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு இவர் உட்காருவார். அதே இடத்துல புரட்சி தலைவி அம்மா இருந்திருந்தாங்கன்னா பாரத பிரதமர் ஹெலிகாப்டரில் ஏறதுக்குள்ளே பாஜகவை விட்டு கூட்டணியை முடிந்ததுன்னு சொல்லி அறிவு போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மள்ட்ட கெப்பாசிட்டி உள்ள லீடர் இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சிடணும். அது அம்மா இருக்கிற இடத்துல மோடி வந்து இந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டு ஹெலிகாப்டர் பறக்க விட வேண்டாம், ஏறும்போதே முடிச்சிருப்பார். அதுதான் அம்மாவுடைய அந்த கட்சியோட ஆளுமை. அதை நாங்கள் பரவுகிறோம். ரெண்டாவது, இவங்க நினைக்கிற மாதிரி வந்து விஜயோட அவர் வந்து அவர்களோட கூட்டணி வைக்கிறாங்க,
கூட்டணி வைக்கிறதுக்காக இப்போதைக்கு அவருடைய கான்செப்ட் எல்லாம் 2029க்கு போயிடுச்சு. இப்போ தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் தாவேகா கூட கூட்டணி கன்ஃபார்ம்டு. 2029 இது இடையில உள்ளாட்சி தேர்தல் வைப்பாரான்னா எனக்கு தெரிஞ்சு தாவேகா தலைவர் வைக்க மாட்டார். இந்த காலகட்டத்தில் உள்ளாட்சியில் போய் மேயர் வாங்கி எடுத்து கவுன்சிலர் வாங்கினா அவருக்கு கெட்ட பேர் தான் உருவாகும். அந்த கவுன்சிலர்களால் பல பிரச்சனைகள் உருவாகும். கீழ்மட்டத்தில் அவர் இன்னும் நிறைய கட்டமைப்பு பண்ணலை. நிறைய கிளை செயலாளர்கள் போடணும், ஒன்றிய செயலாளர் போடணும், பேரு செயலாளர் போடணும் தாவேகா இயக்கத்துக்கு. அப்போவே நீங்கள் வந்து அதிமுக பிளவுபட்டு இருந்தால் இந்த அதிமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் முதல்ல போயிடுவாங்க. இது வந்து இங்கே மட்டும் இல்லை, திமுகலையும் எதிரொலிக்கும். திமுகலையும் ஒரு சில அதிருப்தியில் இருக்கிறவங்க தாவேகா பக்கம் திரும்பிடுவாங்க. இந்த ஃப்ளோ டெஸ்ட்டுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் எப்படிலாம் இயக்கங்கள், எந்தெந்த லீடர்ஸ், எந்தெந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் திமுக பக்கத்தில் இருக்கிறவங்க, அதிமுக பக்கத்தில் இருக்கிறவங்க, பாஜகவில் போயிட்டு திரும்பி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே நம்ம பனையூர் தேடி போக வேண்டிய கட்டாயத்துக்கு வருவாங்க. தாவேகா இல்லத்துக்கு தான் 100% போவாங்க. அப்போ அங்கே பலம் வரும். ரெண்டாவது இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். சட்டமன்றத்திலே கூட்டணி வைக்காமல் வெற்றி பெற்றவர் இனி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொல்லுவார்? அண்ணே நீங்கள் அப்படியே தனியாக நின்றுங்க, நான் இப்படியே தனியாக நிற்கிறேன், நம்ம அதுக்கு பிறகு கூட்டணி வச்சுக்கலாம்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதையும் நீங்கள் சிந்திக்கணும். அவர் வந்து மக்கள் பலத்தோடு வந்துட்டார். அதுக்கு பிறகு இனி கூட்டணி பலத்தை நம்ப மாட்டார். நம்ம கூட்டணியால தான் மக்களை சந்திச்சோம். ரெண்டு கட்சியுமே நிர்வாகிகள் அதிருப்தி என்பதே தலைமை மாற்றத்தை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு. அதனால தலைமை மாற்றணும், ஒரு மனமாற்றம் வச்சிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் அண்ணனோட மனதில் இருக்கிற அந்த ஒரு தலைமை பீடத்தை கலத்திட்டாருன்னா இந்த அதிமுக ஒன்றிணையும், அதிமுக பலப்படும்.